இன்னைக்கு நம்ம காட்டில் இளநீ அறுக்கலான்ட்டு அண்ணன் ஃபோன் பண்ணி முன்னாடியே சொல்லிட்டாருங்க. நம்ம காட்டுக்கு வர்றதுக்குள்ளே அவர் ஒரு மரம் ஏறி இறங்கிட்டாரு. மரத்துலேருந்து இறக்கி வச்ச இளநீ அண்ணன் வந்து தூக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. நம்மளும் இளநீ மரம் ஏறுற மாதிரி அண்ணன் சுற்றி வச்சு கவுத்தை தூக்கின்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். தூக்கிட்டு போன எல்லா இளநீ கோழிலையும் நம்ம அண்ணன் காம்பு சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அப்படியே விற்ற நல்லா இருக்காது. காம்பு சுத்தம் பண்ணி அஞ்சா நல்லா ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்கும். அதனால சுத்தம் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் எண்ணவும் ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம தலைவர் எல்கேஜியில் படித்த மொத்த வித்தியும் இங்கே இறக்க ஆரம்பிச்சிட்டாரு. 1+2 = 5. அதுக்கப்புறம் ஒரு இளநீ வெட்டி கொடுனான்ட்டேன். அவரும் வெட்டி கொடுத்தா சின்னதாக பார்த்து அதையும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து இளநீ வந்து கட்ட ஆரம்பிக்கும் போது எங்கள் அப்பா வந்துட்டார். ஏன்னா எங்கள் அப்பா தான் ப்ரீகேஜி படிச்சிருக்காருங்க. அவர் சும்மா விடுவாரா? 1+2 = 1ன்ட்டாரு. சரி எல்லாத்தையும் எண்ணி முடிச்சுட்டு மேக்ஸ் எல்லாம் கணக்கெல்லாம் கரெக்டாக போட்டு அதுக்கப்புறம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் இன்னொரு மரத்துக்கு. 100 இளநீ வெட்டலான்னு வந்தார். இந்த மரத்தில் வெறும் 45 காயின் போது தான் இருந்துச்சு. அதனால் இன்னொரு மரம் ஏறி இறங்கினா டேலி ஆயிருன்ட்டு இன்னொரு மரம் ஏறி இறங்கிட்டார். போன மரத்தில் நம்ம அண்ணன் சின்ன இளநியை வெட்டி கொடுத்துட்டாருங்க. அது நல்லா இல்லை, ஒரே உப்பு கறிக்கிச்சு. ஏன்னா இந்த இளநீ நல்லா வழுக்க பிடிச்சிருந்தா. ஆனால் இதில் ஒரு வெட்டி கொடுனான்னு அவரும் அப்படியே வஞ்சனை இல்லாமல் வெட்டி கொடுத்துட்டு நம்மளும் குடிச்சிட்டு வீட்டுக்கு ஒரு இளநீ வாங்கி போயிட்டோம். நம்மளும் அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்த இளநியை கனிக்கும் வெட்டி கொடுத்துட்டு குடிக்க வச்சாச்சு. எங்கள் கிட்ட இளநீ வியாபாரி வந்து ஒரு இளநீ 6 ரூபான்னு வாங்குவாங்க. அவங்க எவ்வளோ விற்பனை தெரியல. மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, பாய். ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.